2026 மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தினால் இன்று காலை வெளியிடப்பட்ட இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை. அயன அயல் ஒருங்கல் வலயத்தின் தாக்கத்தின் காரணமாக இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் தளம்ப நிலை ஒன்று விருத்தி அடைகின்றது. இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு தென்கிழக்காக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் உருவாகியுள்ள தளம்பல் நிலையானது மேலும் விருத்தியடைந்து ஒரு தாளமுக்க பிரதேசமாக மாறக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.